ஒரு பக்கம் காற்று தத்துவம் அமைப்பு கொண்ட மிதுன ராசி, நிலத்தத்துவம் கொண்ட மகர ராசி. அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களுடைய சந்திப்பு என்பதே விதிவசத்தால ஒரு சுவாரஸ்யமானது. அந்த சந்திப்பு சரியான பக்குவத்துல இருந்தா மகரத்தினுடைய சந்திப்புக்கு பின்னாடி மிதுனத்தினுடைய அறிவுக்கு அர்த்தம் கிடைக்கும். மிதுனத்தினுடைய சந்திப்புக்கு பின்னாடி மகரத்தினுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சரியான தசாபுத்தி காலங்கள்ல நீங்கள் இணைந்தால் பொறுமையும் புத்திசாலித்தனமும் சேரக்கூடிய, பொறுமையும் விடாமுயற்சியும் சேரக்கூடிய, பொறுமையும் சிரிப்பும் சேரக்கூடிய அந்த ஓசை இருக்குது. அதுதான் மிதுனமும் மகரத்தினுடைய அந்த ஈர்ப்புக்கான முதல் படினே சொல்லலாம். காத்து சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் மகரம் என்ற மலையை நீங்கள் நகர்த்தவே முடியாது. ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தா மலை மேல இருக்கக்கூடிய மரம் செடி கொடி வேணா சேதாரம் ஆகுமே தவிர மகர ராசிக்கு எந்த சேதாரமும் ஆகாது. மிதுன ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மலை மாதிரி இருக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த மலையில மரம் செடி கொடி எல்லாம் நிலைச்சு நிக்கணும்யா. எதுவுமே இல்லாம மொட்டை பாறையா நின்று என்ன பண்ண போற, வாழ்க்கையில உச்சி வெயில் தான் மூஞ்சில. மிதுனம் மகரத்துடைய அந்த இணையக்கூடாத ஒரு நட்சத்திரங்களும், அதுவும் அந்த தசாபுத்தி பலன்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான கட்டங்களை இணையக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை இணைஞ்சிட்டாங்க, பிரச்சனைகளா வரும்போது என்ன சொல்யூஷன் சொல்லலாம்? வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ மிதுனம்கான அந்த ஒரு காம்போ சீரியஸ் சேர்க்கை ரகசியம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம மிதுனம் தனுசு இதுக்கானதை பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம மிதுனம் மகரம் சார், அதாவது ஒரு பக்கம் காற்று தத்துவம் அமைப்பு கொண்ட மிதுன ராசி, நிலத்தத்துவம் கொண்ட மகர ராசி. ஸோ ஒரு பக்கம் பொறுமைசாலிகள், ஒரு பக்கம் புத்திசாலிகள். ஸோ கேட்கும் போது எங்களுக்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா இன்ட்ரோட்டு எக்ஸ்ட்ரோட்டு சேர்ந்தா எப்படிங்க இருக்கும், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ. ஸோ இவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நட்பு எப்படி இருக்கும், ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் சார். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க சொல்ற மாதிரி புதன் அவர்களுடைய அம்சமா வர்றதுனாலதான் அந்த நீங்க சொல்ற மாதிரியான அந்த அறிவு பேச்சு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க, யோசிச்சதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை சில நேரங்கள்ல டபுள் மைண்டடா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு அந்த வார்த்தையை அவங்களாலே சமாளிக்கவும் தெரியும், அதை கடந்து போகவும் தெரியும். வார்த்தையை வச்சு ஒருத்தரை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியும். தன்னுடைய அறிவை வைத்து ஒருத்தரை வழி நடத்துறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸியா கை வந்த ஒரு கலை. அந்த மிதுன ராசிக்காரர்களை காற்றுன்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. அவங்க திசை அவங்களுக்கு எல்லை கிடையாது. அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் கேப் இருக்குதோ அந்த கேப்ல தனக்கான வழியை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் தேடிக்குவாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சரராசின்னு சொல்றோம், நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்றோம். பொறுமைசாலிகள், அதாவது நிதானம்னா அப்படி ஒரு நிதானம், பொறுமைனா அவ்வளோ ஒரு பொறுமை, உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்பயுமே மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அதை மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில மெதுவா ஏறுவாங்க, ஆனால் ஒரு நாள் சிகரம் ஏறுவார்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் நிச்சயமாக ஆதாயம் பெறுவாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நிதானமாக யோசிப்பார்கள், ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக யோசிப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் காற்று மாதிரி மின்னல் மாதிரி வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை, பேச்சு, புத்தி, மைண்டு எல்லாத்துலயும் இருக்கும். மகரத்தினுடைய நிதானம் மிதுனத்தினுடைய வேகத்தோடு சேரும் பொழுது, மகரத்தினுடைய உழைப்பு மிதுனத்தினுடைய அறிவோடு சேரும்போது அந்த உழைப்புக்கு மெருகிறது, அந்த ஒர்க்கே ஸ்மார்ட் ஒர்க்கா மாறுது. நீ என்ன வாழ்க்கை முழுசும் மம்பட்டி எடுத்து வெட்டிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஜேசிபியை விட்டு தோண்டி அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுடைய உழைப்பிற்கு மெருகேற்றுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, புத்திசாலித்தனத்தை கொடுப்பாங்க. அதுக்குன்னு மகர ராசிக்காரர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அர்த்தம் இல்லை. மகர ராசிக்காரர்கள் மிக மிக நுணுக்கமானவர்கள். ஏன்னா மலை ஏறுவதற்கு முன்னாடி வைராக்கியம் இருக்கணுங்க, உழைப்பதற்கு முன்னாடி அதுக்கான உடல் வலிமை இருக்கணுங்க, மன வலிமை இருக்கணுங்க. அது மகர ராசிக்காரர்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும். காத்து சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் மகரம் என்ற மலையை நீங்கள் நகர்த்தவே முடியாது. ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தா மலை மேல இருக்கக்கூடிய மரம் செடி கொடி வேணா சேதாரம் ஆகுமே தவிர மகர ராசிக்கு எந்த சேதாரமும் ஆகாது. ஆக மகர ராசிக்காரர்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, மகர ராசிக்காரர்களை நீங்கள் ஒரு குடும்பமா, ஒரு காதலா, ஒரு நட்பா, ஒரு வாழ்க்கையாக மிதுன ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, மகரம் என்பது ஒரு அசையாத, அதே நேரத்துல உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய அறிவிற்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு ராசி. மகர ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை புரிந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே விட்டு கொடுக்காத ஒரு ராசி,
யாருக்காகவும் யாருடைய பேச்சையும் கேட்டுட்டு உங்களை மட்டம் தட்டாத ஒரு ராசி. ஏன்னு சொன்னா மிதுனத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கும் மகரத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் ஒரு நட்பு இருக்கு. 2 கிரகங்களுடைய இணைவு, 2 கிரகங்களுடைய பார்வை என்பது மிக அற்புதமானது. நிறைய ராஜயோகங்களை கொடுக்கக்கூடியது. மகர ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் 6வது ராசியா வந்தாலும் கூட, மிதுன ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் 8வது ராசியாக வந்தாலும் கூட, ஜோதிடப்படி திருமண பந்தத்துல 6, 8 ராசிகளை இணைக்க கூடாதுன்னு ஒரு விதி இருந்தாலும் கூட 2 ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் நல்ல நிலையில இருக்கிற காரணத்தினாலையும் உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திர சூட்சமங்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய தினம் கணம் மகேந்திரம் சொல்லக்கூடிய ரஜ்ஜு சொல்லக்கூடிய பொருத்தங்களை பொறுத்து தான் மன வாழ்க்கை பந்தத்துல லக்கணம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபலனை பொறுத்து தான் இவங்க வாழ்க்கையில உறவுகள் என்பது நட்பு என்பது நீடிக்குது. வாழ்க்கை பந்தம் என்பது பிரச்சனை இல்லாம போகுது. அங்கே பிரேக் விழுகும்போது மட்டும்தான் மகரத்திற்கும் மிதுனத்திற்கும் பிரிவுகள் பிரச்சனைகள் வருது. ஆனா மகரம் என்ற அந்த உழைப்பை சிகரமாக மாற்றுவதற்கு மிதுனம் என்கிற அறிவு என்பது நிச்சயமாக தேவை. ஆக மிதுன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களுடைய சந்திப்பு என்பதே விதிவசத்தால ஒரு சுவாரஸ்யமானது. அந்த சந்திப்பு சரியான பக்குவத்துல இருந்தா, சரியான தசாபுத்தி காலங்கள்ல நீங்கள் இணைந்தால் உங்கள் வாழ்க்கை என்பது நிச்சயமாக ஒரு உயர்வை நோக்கி போகும். மகரத்தினுடைய சந்திப்புக்கு பின்னாடி மிதுனத்தினுடைய அறிவுக்கு அர்த்தம் கிடைக்கும். மிதுனத்தினுடைய சந்திப்புக்கு பின்னாடி மகரத்தினுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகரத்தினுடைய சந்திப்பு மிதுனத்திற்கு பின்னாடி அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும். மிதுனத்தினுடைய சந்திப்பு மகரத்திற்கு கிடைத்தா அவங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய அஸ்திவாரம் கிடைக்கும். ஆக மகரம் என்ற உழைப்பிற்கு ஒரு அஸ்திவாரம் படக்கூடிய ஒரு ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. மிதுனம் என்ற கள்ளங்கவடமற்ற பேச்சுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. ஆக 2 ராசிக்காரர்களுடைய சேர்க்கை, நட்பு, காதல், பாசம், குடும்பம் என்பதே அழகானது, அற்புதமானது. தென்றல் காற்றாக இருந்தால் மலையில இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் எல்லாம் எப்படி அசையுமோ அப்படி மகர ராசிக்காரர்களுடைய இதயம் என்பது அசையும். இதே நேரத்துல சூறாவளியா நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா மகரத்திற்கு சேதம் இல்ல, மகரத்தினுடைய மனசு மட்டும் காயப்படும். ஆக இந்த 2 உணர்வுகளை புரிந்து கொண்டால் மகரமும் மிதுனமும் அற்புதமான காம்போன்னு சொல்லலாம். நீங்க வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. குடும்ப வாழ்க்கையில சில அமைப்பு இருக்கு. காதல்ல நிறைய சுவாரஸ்யமான ரகசியங்கள் இருக்கு 2 பேருடைய சேர்க்கையில. இவங்கள்ட்ட பேசுனா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியும். அதற்குன்னு காரியவாதிகளும் மிதுன ராசிக்காரர்கள் கிடையாது, சுயநலவாதிகளும் கிடையாது. அதே நேரத்துல காரியம் நடக்கலன்னு சொன்னா அப்படியே அதை விட்டு எஸ்கேப் ஆகிறதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா தெரியும். என்னதான் மிதுன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பேசி சரி பண்ணி அசைச்சு பார்த்தரலாம்னு நினைச்சாலும் மகர ராசிக்காரர்கள் குத்து கல்லு மாதிரி நிக்கிறதுனால என்னையா இம்புட்டு முற்றம், எந்த சேதமும் இல்லையே உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மகரத்திட்ட இருக்கிறதுனால, மகரம் என்ற மலை மேல அந்த காத்து குளிர்ச்சியை அடிக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த தென்றல் காற்று, இதமான காற்று, உச்சியிலே அடிக்கக்கூடிய குளிர்ந்த காற்று மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய அந்த நிலைத்த தன்மையும், அவங்களுடைய பொறுமையும், அவங்களுடைய நிதானமும், அவங்களுடைய தெளிவான யோசனையும், அதிகப்படியான உழைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நம்ம இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றான், ஆனாலும் அசையாம நிக்கிற ஒரு மலம் மாதிரி நிக்கிறியா, நிக்கிற பெண்ணாக இருக்கிறிய அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கிறதுனாலையும், மிதுன ராசிக்காரர்களுடைய காற்று என்னை எந்த இடத்துலயா சேதப்படுத்துது, நீ என் மேல அடிக்க அடிக்க எனக்கு சுகந்தானையா, நீ என் மேல இருக்க இருக்க எனக்கு மகிழ்ச்சி தானையா, மலை மேல ஏறி நின்று அந்த காத்தை ரசிக்கிற சுகம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் சேரும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, மகிழ்ச்சி இருக்கே, குளிர்ந்த காற்று இருக்கே, பொறுமையும் புத்திசாலித்தனமும் சேரக்கூடிய, பொறுமையும் விடாமுயற்சியும் சேரக்கூடிய, பொறுமையும் சிரிப்பும் சேரக்கூடிய அந்த ஓசை இருக்குது. அதுதான் மிதுனமும் மகரத்தினுடைய அந்த ஈர்ப்புக்கான முதல் படினே சொல்லலாம். நீ பேசுறது என்னை பாதிக்கல, நீ அரவணைக்கிறது எனக்கு ஆறுதலா இருக்கு, நீ அன்பா பேசுறது எனக்கு புரிதலா இருக்கு, என்னுடைய உழைப்புக்கு உன்ட்ட அங்கீகாரம் கிடைக்குது, என்னுடைய நிதானத்துக்கு உன்ட்ட மதிப்பு இருக்கு, என்னுடைய பொறுமைக்கு உன்ட்ட பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்கள் உணர்வார்கள், மிதுன ராசிக்காரர்கள் அதை மதிப்பார்கள். ஆக 2 பேருடைய சேர்க்கையில இந்த புரிதல் தான் அந்த நட்புங்கிறது காதலாக மாறுது. அந்த காதல் தான் பின்னாடி வாழ்க்கையாக மாறுது. ஆனாலும் என்னதான் விதி இவர்களை இணைத்தாலும் கூட உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய சதுரங்க விளையாட்டு தான் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வெற்றியும் தோல்வியும் பிரிவும் துக்கமும் இழப்பும். அத மிதுன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் சில தசாபுத்திகள்ல விதிவசத்தால சந்திப்பாங்க. சந்திச்சதுக்கு அப்புறமும் வாழ்வாங்க. அந்த வாழ்க்கையினுடைய அடுத்தபடி ரகசியம்தான் இந்த இணைப்பினுடைய ரகசியம்.
மகரமோட அந்த ஒரு பொறுமை, அதாவது நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்க, நீ ரொம்ப நல்லவையா அப்படின்னு சொல்றாங்களே சார், அந்த மாதிரி எங்களுக்கு பார்க்கும் போதே இது ஒரு பர்ஃபெக்டான ஜோடியா இருக்குமோ, ஏன்னா என்னதான் பண்ணாலுமே அது எங்களுக்கு ரசிக்கிறபடியா இருக்கு. ஸோ மிதுனமுடைய மகரமுடைய காம்போ திருமண வாழ்க்கைக்கு போகும்போது அது ஒரு பர்ஃபெக்ட் ஜோடியா மாறுதா, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கு? அதாவதுங்க, மிதுன ராசிக்குள்ள மிருகசீட நட்சத்திரங்கள் 2 பாதங்கள் இருக்கு. மகர ராசிக்குள்ள அவிட்ட நட்சத்திரங்கள் 2 பாதங்கள் இருக்கு. நேரடியா ரஜ்ஜு பொருத்தம் வராது, தசாபலன்கள்ல யுத்தம் வரும். சின்ன வயசுக்குள்ளேயே பெரிய மனஸ்தாபங்கள்லாம் வந்துடும். அந்த காதலே அந்த ராகு திசைக்குள்ள ஒரு விபரீத காதலாக ஏற்பட்டு திடீர்னு ஒரு பிரிவுல கூட அவர் நிக்கலாம், அல்லது திருமணத்திற்கு பிறகு 2 பேருக்கும் பிடிக்காம போகலாம். பிடித்த குணங்களே இவர்களுக்கு எதிராக மாறலாம். நான் அடுத்து சொல்றேன். மிதுனத்துல இருக்கக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய முழு அம்சம் அந்த இடத்துல இருக்கு. ஆனா மகர ராசிக்குள்ள அந்த ராகு பகவானுக்கு எதிர் துருவமான 3 நட்சத்திரங்களும் இருக்கு. அதுல உத்திராட நட்சத்திரமும் மகரத்துல இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம் ராகுவிற்கு பகையாக வரும். திருவோண நட்சத்திரமும் ராகு பகவானுக்கு பகையாக வரும். அவிட்ட நட்சத்திரமும் ராகு பகவானுக்கு பகையாக வரும். ஆக இந்த 3 நட்சத்திரங்களுடைய அம்சங்கள் மிதுனத்தில் முழு நங்கூரம் போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல எந்த நட்சத்திரம் முழுமையாக இருக்குதோ அந்த நட்சத்திரநாதனுடைய குணாதிசயங்கள் ஏன் தெரியுங்களா, மிதுனங்கிற அறிவு டெவலப் ஆயிட்டே போகுது. ஏன் தெரியுங்களா, மிதுனங்கிற சாதுரியத்தனம் அதிகமாயிட்டே போகுது. ஏன் தெரியுங்களா, மிதுனம் ஒரு இடத்துல பேசுனா அந்த பேச்சு கலகலப்பாயிட்டே போகுது. உள்ள இருக்கக்கூடிய ராகுவோட எனர்ஜி, காற்றுக்கு அறிவு சேர்க்கக்கூடிய, காற்றுக்கு சாமர்த்தியம் சொல்லி கொடுக்கக்கூடிய குணாதிசயத்தை ராகு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு உழைக்க தெரியுது, வருமானத்தை பார்க்க தெரியல. மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமையா இருக்க தெரியுது, ஆனா அவன் நம்ம ரொம்ப காயப்படுத்துறானேன்னு உணர தெரியல. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா நேரம் இல்லை. மிதுன ராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் அந்த பேச்சும் அந்த அரவணைப்பும் ஆரம்பத்துல மகரத்துக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா விதி அம்சம் மகரத்திற்கு 6வது ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் ஆயிட்டாங்க. அதனால உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என்னை பேசின பேச்சு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா நீ இன்னைக்கு என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற, ரொம்ப கேள்வி கேட்கிற, என் மனசை காயப்படுத்துற, என்னை ஆதிக்கம் செலுத்துற. ராகு பகவானுடைய அம்சம் பெற்ற அந்த மிதுன ராசிக்காரர்கள், புதனுடைய அம்சம் பெற்ற மிதுன ராசிக்காரர்கள், ராகுன்னு சொல்வதற்கான காரணமே ராகு பகவானுடைய 3 நட்சத்திரங்களும் அங்கே இருக்கிறதுனால 2ம் சேரும் பொழுது மிதுனத்தினுடைய அந்த அதீதமான பேச்சு, மிதுனத்தினுடைய அதீதமான ஆர்வம், மகரத்தினுடைய அந்த பொறுமைக்கு, மகரத்தினுடைய நிதானத்திற்கு, மிதுன ராசிக்காரர்கள் நீ ரொம்ப ஸ்லோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, ரொம்ப மெதுவா இருக்க, ரொம்ப லேட்டா வர்ற, ரொம்ப தாமதப்படுத்துற, உனக்கு ஆசைப்பட தெரியல, உனக்கு அனுபவிக்க தெரியல. ராகு பகவான் மிதுன ராசிக்காரர்களை இன்னும் செயல்படு என்று தூண்டும் பொழுது மகர ராசிக்காரர்கள் அந்த வேகத்திற்கு நிதானமா போவோம்யா, பொறுமையா போவோம்யா, எங்கேயாவது ஏறி போய் விழுந்துட்டோம்னா, ஏன்னா இது மலங்க, என்னைக்கு இருந்தாலும் நிலைத்து இருக்கணுங்கிற சிந்தனை இவர்களுக்கு இருக்கும். மிதுனம் என்பது காற்றுங்க, திடீர்னு வேகமா அடிக்குது, திடீர்னு மெதுவா அடிக்குது, திடீர்னு காத்தே இல்லாம போயிருது. ஆக மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரை மகரம் 2 இணைவுகள் சேரும் பொழுது மிதுனத்திற்கு 8வது ராசியாக மகரம் வர்றதுனால உன்னால நான் அவமானப்படுறனோ அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பார்த்து நினைப்பதும், மகர ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உன்னுடைய ஐடியாவை கேட்டு 6வது ராசிக்காரர்கள் நான் கடனை சம்பாரிச்சு வச்சுட்டனோ, எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுக்கிட்டனோ, சொந்த பந்தமே எனக்கு எதிரியாக மாறிடுச்சோ, உன்னுடைய நட்பு காதல் குடும்பம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்புணர்ச்சிகள் ஏற்படும் பொழுது மட்டும்தான் மகர ராசிக்காரர்களை மிதுன ராசிக்காரர்கள் நேசிக்கும் பொழுது கொடுத்த பாசமும் பேச்சும் பின்னாடி இவர்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து நீ என்னை கேள்வி கேட்கிற, என்னை நச்சரிக்கிற, என்னை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லக்கூடிய தன்மையை மகர ராசிக்காரர்கள் நினைக்கும் பொழுது மட்டும்தான். மகர ராசிக்காரர்களுடைய ரொம்ப ஸ்லோ, அதுக்கு நீ இம்புட்டு ஸ்லோவாயா இருப்ப, வாழ்க்கையில் அவன் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்கேன், டெக்னாலஜியை கத்துக்கிட்டே இருக்கேன், டெக்னாலஜியை நானாவது உனக்கு அப்டேட் பண்றேன், சொல்லித்தரேன்னு சொல்றேன், அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவோன்னு சொல்றேன், வீட்டை மாத்தலாம்னு சொல்றேன், இடத்தை மாத்தலாம்னு சொல்றேன், வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டுட்டு வரலாம்னு சொல்றேன், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக திட்டமிடலாம்னு சொல்றேன். எதையுமே கேட்காம நான் உழைப்பேன்னு கடைசியில வாழ்க்கையில காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரை ஈட்டியை பிடித்து கொண்டு பார்ப்பது ஒரு வேலையா அப்படி என்று மிதுன ராசிக்காரர்கள் கேட்கும் பொழுதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு ஈகோவை அப்படியே தூண்டி விடும் பொழுது மட்டும்தான் நீங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனையை முத்துறதுக்கு, அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கு பேச்சுதான் முழுக்க காரணம். அந்த பேச்சு தான் வீச்சாக மாறும் பொழுது மகர ராசிக்காரர்களை மிதுன ராசிக்காரர்கள் இழக்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் ஒரு வேர்டனா நினைக்கிறாங்க. மகர ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களை ஆரம்பத்துல அவங்க நமக்கு நல்லதுதான் பேசுறாங்கிற புரிஞ்சுக்கிட்ட மகரம், அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீடுக்கு நம்ம போக முடியாதுங்கிறத உணரும் பொழுதுதான்
இந்த இடத்துல பிரச்சனையே 2 பேருக்கும் உருவாகுது. ஸோ ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு மிதுனமும் சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்குன்னு ஒரு கட்டத்துல வந்து அதோடைய ஈகோ வந்து டச் பண்ணிடுது. ஸோ மிதுனம் மகரம் இவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 6-8 வந்து ஒரு பிரிவுக்கு காரணமாகும் சொல்லியிருக்கீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போனாங்கன்னா. ஸோ இவங்க வந்து இந்த சண்டைகள் எல்லாத்தையும் இவங்களே சமாதானம் பண்ணி ஒரு நார்மல் ஆயிடுவாங்களா, இல்ல இந்த பிரிவுன்றது இவங்க வாழ்க்கையில நடக்குமா? மகரம் என்பது நிதானமா பொறுமையா ஒரு மலை மாதிரி நிக்கிறதுனால தானே நீ எல்லாம் ஏறி குதூகலம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றதா மகரத்தினுடைய ஆர்குமெண்டே. காத்து மாதிரி திடீர்னு அடிச்சு திடீர்னு காணாம போக கூடாதுயா, மலை மாதிரி நிக்கணும்யா, பொறுமையா இருந்தால் மெதுவா வரணும்யா அப்படின்னு மகர ராசிக்காரர்களோட ஒரு மைண்டு. அதை வந்து நீங்க ஸ்லோன்னு நினைச்சது உங்களுடைய தப்பு அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் நினைக்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மலை மாதிரி இருக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல, ஆனா அந்த மலையில மரம் செடி கொடி எல்லாம் நிலைச்சு நிக்கணும்யா, எதுவுமே இல்லாம மொட்டை பாறையா நின்று என்ன பண்ண போற, வாழ்க்கையில உச்சி வெயில் தாயா மூஞ்சில அடி அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள். ஆக மகரம் என்ற மலையில் ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மையை, மகரம் என்ற ஒரு மலையில எல்லாமே கிடைக்கக்கூடிய வளங்களாக மிதுன ராசிக்காரர்கள் மாற்ற நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரர்களுடைய அந்த கடினமான உழைப்பிற்கு மிதுன ராசிக்காரர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் என் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உழைக்கிற மனுஷன் உழைக்கிற மனுஷி பெருமைப்படணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மகர ராசிக்காரர்களை மிதுன ராசிக்காரர்கள் இப்படிதான் நினைப்பாங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த அறிவை கொஞ்சம் இவங்க அப்படியே தன்னுடைய உழைப்போட டெக்னாலஜியோட யூஸ் பண்ணிக்கிறோம். மகர ராசிக்காரர்களுடைய அறிவோடு டெக்னாலஜியும் சேரும் பொழுது வெற்றி இல்லைங்களா? மகர ராசிக்காரருடைய உழைப்போடு சிரிச்சுக்கிட்டே ஏன் கடினமா உழைக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தோஷத்தை கடத்தக்கூடிய தன்மை என்பது, பேச்சு துணை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி தானே அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களும் பொறுத்தவரையும் நமக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க, நம்ம பேசுறதெல்லாம் ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய டைப் 2 வெர்ஷனா காட்டிடக்கூடாது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் டைப் 1 இருக்கிற வரையும் மட்டும்தான் புத்திசாலிகள். டைப் 2 வெர்ஷனை காட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நினைச்சாலும் அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராத்திரியில ஒண்ணு நினைச்சேன், 12 மணிக்கு ஒண்ணு நினைச்சேன், காலையில மறந்துட்டேனப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை என்பது ராசியாதிபதி புதன் பாதிக்கப்படும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள் தான் என்ன சிந்திச்சாங்க, தான் என்ன யோசிச்சாங்கிறத அவங்களே மறந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற யோசனை இன்னொருத்தர் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள்ல ஒரு சமாதானம் கிடைக்கும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டான்னு மிதுன நினைச்சிடக்கூடாது, எவ்வளவு வேணாலும் அடிச்சுட்டு போட்டணும் மகரம் நினைச்சிடக்கூடாது. 2 பேரும் சமநிலையில் இருக்கும் பொழுது இந்த சுழற்சி காற்று சூறாவளியாக இல்லாம நிதானமான ஒரு தென்றல் காற்றாக இருக்கும். இந்த நிலத்தத்துவம் கொண்ட மகர ராசிக்காரர்கள் மேல் ஒரு அற்புதமான ஒரு விளைச்சல் கிடைப்பதற்கும் மிதுனத்தினுடைய அறிவும் தேவை, மகரத்தினுடைய உழைப்பும் தேவை. ஒரு குடும்பம் செழிக்கணும்னு சொன்னா அற்புதமான உழைப்பு இருக்கணும் அந்த வீட்டுல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா அந்த வீட்டுல மிதுனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பு இருக்கணும். வெறும் உழைப்பு மட்டும் ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்தை தராது. அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். உழைத்த பணம் 4 இடத்துல போய் 4 விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில சுகத்தை தரும். அந்த சுகத்தை மிதுனம் கத்துக் கொடுக்கும். அந்த உழைப்பை மகரம் மிதுனத்திட்ட கொடுத்து அந்த சந்தோஷத்தை நிலைக்க வைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய உழைப்பும் மிதுன ராசிக்காரர்களுடைய அறிவும் சேர்ந்து ஆனந்தமாக நிச்சயம் அந்த குடும்பம் ஜொலிக்கும். நட்சத்திர அடிப்படையில மட்டும் பொருத்தத்தை பார்த்துக்கணும். திருமண வாழ்க்கை என்பது வேறு, நட்பு உறவு என்பது வேறு. திருமண பந்தத்துல நட்சத்திர பொருத்தங்கள், அதிலும் குறிப்பாக ரஜ்ஜு பொருத்தங்கள் மிருகசீட நட்சத்திரம் என்ற மிதுனத்திற்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்கும் வரவே வராது. மிதுனம் மகரம் இணைப்பில் சரியாக இருந்தாலும் கூட நட்சத்திர அடிப்படையில மிதுனம் மிருகசீரிடத்தையும் மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தையும் இணைக்கவே கூடாது. அது பிரச்சனைகளை தான் வந்து நீக்குங்கிறத நேயர்கள் புரிஞ்சுக்கணும். மிதுனம் மகரத்துடைய அந்த இணையக்கூடாத ஒரு நட்சத்திரங்களும் அதுவும் அந்த தசாபுத்தி பலன்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான கட்டங்களை இணையக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை இணைஞ்சிட்டாங்க, இல்ல திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கோம் சார், ஆல்ரெடி நாங்க தெரியாம இணைஞ்சிட்டோம், ஒரு லவ் மேரேஜோ அந்த மாதிரி போயிட்டாங்க, பிரச்சனைகளா வரும்போது என்ன சொல்யூஷன் சொல்லலாம் சார்? பொதுவா மிதுன ராசிக்காரர்களையும் மகர ராசிக்காரர்களையும் இணைக்கக்கூடாத நட்சத்திரத்தை ஒருத்தர் இணைச்சு வச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க குடும்பத்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளைய தேடி பிடிச்சவன் யாருன்னு சொல்லி முதல்ல போய் நறுக்குன்னு 4 கேள்வியை கேட்கணும். அது மிதுன ராசிக்காரர்களுடைய மனசுலையும் இருக்கும், மகர ராசிக்காரர்களுடைய மனசுலையும் இருக்கும். ஒருவேளை நம்மளாவே தேடிக்கிட்டோம் அப்படின்னா வெளியே சொல்லாம கமுக்கமா கோயில் குளத்துல போய் இறைவனை கும்பிட்டுட்டு போயிடணும். அந்த கோவில் குளம் என்பது லக்னத்தை பொறுத்து மாறும்.
மகர ராசிக்காரர்களுக்கு நிலத்தத்துவத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஆலயங்களையும், மிதுன ராசிக்காரர்களுக்கு காற்று தத்துவத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஆலயங்களையும் நம்ம எடுத்து கொடுப்போம். அது அந்த தம்பதிகளுக்கு ரஜ்ஜு அப்படிங்கிறது, மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது பாதிக்கிறதுனால நல்ல ஒரு முகூர்த்த நாள்ல மறுதாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பாள் கோவில்ல தாலியை உண்டியல்ல போடுறது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இதெல்லாம் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். அந்த அமைப்புல அந்த நாள் நட்சத்திரம் தேர்வு செய்து அவர்கள் சில பரிகார முறைகளை செய்து கொள்ளும் பொழுது ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக வரும். நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிதுனத்துடைய அந்த புத்திசாலித்தனமும் மகரத்தோட அந்த உழைப்பு, பொறுமை, ஒருவேளை இவங்க வந்து இணையும் பொழுது அந்த சமநிலையை அவங்க லைஃபுக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பொருந்தாத நட்சத்திரங்கள் இணைந்தாலும் அதுக்கான பரிகாரங்களையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ லைஃப்ல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கப்பா அப்படின்றத ரொம்ப சூப்பரா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ மிதுனம் மகரம் காம்பினேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக நம்ம மிதுனம் கும்பம் பார்க்க ரெடியா இருக்கும். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க்கை, குருவே துணை.